தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசி. இந்த தனுசு ராசி 7.5 சனி முடிந்தும் நிம்மதி இல்லாத போக்கு தொடர்ந்து கொண்டே தானே இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னும் என்ன பிரச்சனை இருக்குது, பேலன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் என் காதுக்கு கேட்குது. அது மாதிரி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன விஷயங்கள் இப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசுக்கு இப்போ 3ஆம் இடம். இந்த சனி என்ன பண்ணுறாருன்னா, புது முயற்சியில் பிரச்சனையை கொடுத்துட்ருக்கார். ஆனாலும் இந்த சனி வக்கர காலங்களில் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய நிலைக்கு வரார். அப்படிங்கும்போது இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த முழு பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐஸ்வர்யா மாஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் யாரேனும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தனுசு ராசிக்கான தேவையான தகவல்கள் இந்த முழு பதிவில் இருக்குது. ஃபாரினர்ஸ் எல்லாமே இந்த முழு பதிவை பார்த்து பயன்பெறுங்கள். தனுசு ராசி பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க, கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடிய, அதே மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில மென்டார், அப்புறம் சில கோச்சிங், அந்த மாதிரி துறைகளில் மிகப்பெரிய வெற்றியாளர்கள்னு சொல்லலாம். இந்த தனுசு ராசிக்காரங்க வேகமாகவும் விவேகமாகவும் முடிவெடுக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசிக்காரங்க. தனுசு பொதுவாகவே பார்த்திங்கன்னா கரெக்டாக தன்னுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவாங்க. இவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க, டார்கெட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதை ரீச் பண்ணுற வரைக்கும் விடமாட்டாங்க. ரொம்ப அக்ரெசிவான கேரக்டர். அதே சமயத்தில் நல்வழியிலே சென்று வெற்றிகளை குவிக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாக்கக்கூடியவர்களாக இந்த தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த தனுசு ராசி பொதுவாகவே மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருக்க, சாதனையாளர்களாக இருக்க ஒரு சில விஷயங்களை அவங்க மனசில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு வீரமிக்க விவேகம் மிக்க ஒரு ஆட்களாக இருந்தாலும் ஒரு சில இடத்துல தன்னுடைய ஒரு கர்வம் அப்படிங்கிறத குறைச்சிக்கிட்டு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஆணவத்தினால் அழிச்சிக்கக்கூடாது. அதிகமான தன்னம்பிக்கை ஆணவ செயலுக்கு போயிடக்கூடாதுங்கிற விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும். தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே அந்த விஷயத்தில் ரொம்ப நல்ல மனிதர்கள், குணமுடையவர்கள், நல்ல விஷயங்களை யோசிக்கக்கூடிய, ஆனால் தன்னுடைய பேச்சினால் ஒரு சில விரோதங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள். அதனால் வாக்கில் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக எடுத்து செல்லுங்கள். யார்கிட்டையும் உங்களுடைய விஷயங்களை தவறாக கன்வே பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் அறிவுறுத்தப்படுது. தனுசு ராசிக்காரங்க இந்த 3ஆம் இடத்து சனி உங்களுக்கு வெற்றியை தடுப்பார். ஆனால் சனி வகர காலங்களில் முழு முயற்சிக்கான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பே ஆவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இளைய சகோதர வழியில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும் அப்படிங்கிறதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அதனால் உங்கள் முயற்சிகளை சரிவர செய்யுங்க. கண்டிப்பாக வெற்றியாளர்களாக நீங்கள் பிரகாசிப்பீங்கிறது விஷயம். இந்த சனி வக்கரத்தை பற்றி முழு பதிவு தான் இது முழுக்க பாருங்கள். ஃபாரினில் இருக்கிறவங்க, பிஆர்ஓ வாங்கிட்டு இருக்கவங்க, பிஆர்ஓ கிடைக்கலனாலும் பிஆர்ஓ கிடைச்சிரும். பிஆர்டி நான் இப்போ நிம்மதியே இல்லை தனுசு ராசிக்காரங்கன்னு சொல்கிறவங்களுக்கு இனிமேல் நிம்மதி பிறக்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய தசாபுத்திகள் படியே உங்கள் வாழ்க்கை முறை மாறுங்கிறது பட்சத்தில் என்னோட ஜாதகத்தை காட்டும் போது மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை குவிக்க அது காத்துக்கூட்டி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த தனுசு ராசிக்காரங்க புராட நட்சத்திரம் கண்டிப்பாக வெற்றி மீது வெற்றி குவியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த கேது திசை அப்படிங்கிறது 7 வருட காலங்கள். என்னுடைய கேல்குலேஷனுக்கு ஒரு 5 வருஷம் எடுத்துக்கிறேன். உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் தசா இருப்பு, ராசி கட்டத்துக்கு கீழே இருக்கும் தசா இருப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த வருஷத்தை எடுத்துக்கோங்க. அடுத்து வருகின்ற சுக்கிர திசையும் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க. 20 வருஷம் சுக்கிர திசைன்னா 5 வருடம் அந்த கேல்குலேஷன் 25 வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும். 7.5 சனி முடிஞ்சாலும் விட்ட குறை தொட்ட குறையாக சில பாதிப்புகள் இருக்க தான் செய்துன்னு தனுசு ராசிக்காரங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப தராமல் எடுத்து கொண்டிருக்கிறவங்களாம் இப்போ வீடு தேடி பணத்தை கொடுப்பாங்க. இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல விரைவான முன்னேற்றங்கள் இந்த
திசை காலங்களில் இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல படிப்பு அப்படிங்கிறத கொடுக்கும். சூரிய திசை 25 வயசுலேருந்து 31 வயசு வரைக்கும். இந்த சூரிய திசை வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சத்தை காட்டும். ஏன்னா இந்த 7.5 சனியில் சூரிய திசை அனுபவிச்சுட்டு வந்தவங்களும் மிகப்பெரிய கொடுமையாக அனுபவிச்சாங்க. நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சக்கூடிய திசையாக இது இருந்துச்சு. 9க்குடைய திசை அப்படிங்கும் போது இந்த திசையில் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய திசை, உங்கள் கர்மா படிப்பட நல்ல தீமைகளை, நன்மை தீமைகளை கொடுக்கக்கூடிய திசையாக இந்த சூரிய திசை அமையும் அப்படின்னு சொன்னால் அது மாற்றுக்கிறதுக்கு இல்லை. சூரிய திசையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உண்மை என்ன அப்படின்னா, நல்ல ஒரு பிராப்தம் கிடைக்கக்கூடிய இந்த திசையில் உத்தியோகம், தொழில் அப்படிங்கிறதுல இந்த சனி வக்ர பீரியடில் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க, ஒரு அதிகார தோரணையில் இருக்கிற கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க, அதிகார பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மையான காலம் இந்த சனி வக்ர பீரியட். அடுத்தது சந்திர திசை 31 வயசுலேருந்து 41 வயது. இது 8க்குடைய திசை அப்படிங்கும்போது சந்திர திசை அவ்வளோ யோகத்தை தனுசு ராசிக்காரங்களுக்கு பண்ணாது. ஆனால் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பொருள் வரவு அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக கொடுத்துரும். மாற்று பலனத்தை கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய திசை. அதே மாதிரி அசிங்க அவமானம், வம்பு வழக்குகள், கொடுக்கல் வாங்கலில் ஒரு சில கவனங்கள் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக இந்த திசையில் இருக்கணும். சனி வக்ரம் ஆகும்போது சில ஏமாற்று பேரவர்களும் உங்களை சுற்றி இருப்பாங்க. அதாவது நம்பிக்கைக்குரியவர்கள் மூலமாக அந்த ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிறதுனால சந்திர திசையில் அதிகப்படியான முதலீடுகள் பண்ணாமல் இருக்கிறது, கண்டங்களை கொடுக்கக்கூடியதும் சந்திர திசையில் அமையும். அப்படிங்கிறதுனால உயிருக்கு ஆபத்தான வண்டி வாகனங்கள் செல்றது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த சந்திர திசையில் கண்டிப்பாக கொடுத்துரும். அடுத்தது செவ்வாய் திசை. செவ்வாய் திசை 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும். இந்த திசை காலங்களில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா அதாவது இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் 5க்கும் 12க்கும் உடையவர். இந்த செவ்வாய் இந்த புத்திரவழியில் ரொம்ப மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை, அவங்களால சுப விரயங்கள், திருமணம் பண்ண வைக்கக்கூடிய பிராப்தம் எல்லாமே அமையும். இந்த செவ்வாய் திசையில் மிகப்பெரிய அளவில் கொடுமைகளை கொடுக்கக்கூடிய திசையை, அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்களில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் இப்போது நிவர்த்தி கிடைக்கும் இந்த செவ்வாய் திசைக்கு பிறகு. இந்த செவ்வாய் திசை சனி வக்ர காலங்களில், செவ்வாய் திசையில் சனி பெயர்ச்சிங்கிறது ஒரு சில கஷ்டங்கள், புது தடைகள் அப்படிங்கிறது வந்தாலும் மிகப்பெரிய அளவில் உங்கள் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கொடுத்தே ஆகும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது. அடுத்தது ராகு திசை 48 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும். இந்த ராகு திசை அப்படிங்கிறது பொதுவாகவே ராஜயோகத்தை ஒரு சில பேத்துக்கு கொடுக்கும். அவயோக ராகுவாக இருந்துச்சுன்னா இந்த ராகு திசை சில கெடுதல்களையும் வன்மங்களையும் கண்டிப்புகளையும் எதிர்பாலினத்தினால் அவமானங்களும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அப்படிங்கிறத கொடுக்கும். சில பேரை டிஸ்மிஸ் பண்ண வைக்கும். காலேஜு ஸ்கூல்லலாம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுத்துரும். அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய திசை வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு, மகன்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் அமையும். உங்களுக்கே சில மாற்றுப்பாளையத்தினால் பிரச்சனைகளே கொடுத்துரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ராகு திசை கொடுக்கும். ராகு திசையில் உஷாராக இருக்கிற இடங்களில் வந்து வண்டி வாகனங்கள், வம்பு வழக்குகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் ஒரு சில தீவிரத்தை அதை காட்டும். ராகு திசையில் மாற்றுப்பாலினத்தினால் மட்டும் கணவன் மனைவி கூட அந்யோன்யம் குறைகிறதுக்கான வாய்ப்பு, தவறான வழிகளில் வந்து சில விஷயங்களை பண்ணுற போது மிகப்பெரிய பிரச்சனைகளை அது கொடுத்தே ஆகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்துலலாம் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லணுன்னா அந்த தவறுகளை செய்யாதீங்க. இந்த ராகு திசை இந்த சில கெடுதலான விஷயமாக இந்த லாட்ரி போன்ற விஷயங்கள், பேன் பண்ணுற விஷயங்கள், இல்லீகல் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் போகவே போகாதீங்க. அதேமாதிரி ஷேர் மார்க்கெட், ட்ரேட் மார்க்கெட்டில் பல மடங்கு போட்டு அது மூலியமாக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் பண்ணிடாதீங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு விஷயங்களை மோசங்களை வந்து கொடுத்துரும். சில ஏமாற்று பேரொழிகள்னால் அவதிப்படக்கூடியதாக ராகு திசை கண்டிப்பாக இருக்கும். உங்களை தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிற விஷயம்லாம் ராகு திசையில் கொடுத்துரும். அடுத்தது குரு திசை 66 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும். இந்த குரு திசை பொதுவாகவே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு திசை அப்படிங்கிறது, அதாவது உங்களுடைய ராசியாதிபதி திசை 4க்குடைய திசை. இந்த வண்டி வாகனங்கள், உங்களுடைய புது வீடு, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, நல்ல வாழ்க்கை முறை, உங்கள் குடும்பத்தில் சுபீட்சம், மகன்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை, பேரம்பேத்திகளை கொஞ்சக்கூடிய நிலை, இந்த மாதிரி குரு திசையில் சுபகாரியங்கள் மட்டுமே நல்லபடியாக நடக்கும். இந்த சனி வக்ரமாகும் போது இந்த குரு திசை மிகப்பெரிய மேன்மையாக கொடுத்துரும். அந்த மாதிரி குரு திசையில் எல்லா வகையிலுமே உங்களை வெற்றிகளை கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் மன ஒரு நிம்மதியும்
தூக்கம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லபடியாக கொடுத்துரும் இந்த குரு திசை. சனி திசை 82 வயசுலேருந்து 101 வயசு வரைக்கும் இருக்குது, 19 வருஷம். இதில் 99 வயசு வரைக்கும் சொல்லணும்னா இது 2க்கும் 3க்கும் உடையவர் அப்படிங்கும்போது ஒரு சில மாற்றுப்பாலினத்தினரும் கொஞ்சம் அவஸ்தை, நண்பர்களால் துரோகங்கள் அப்படிங்கிறதுலாம் ஏற்படக்கூடியதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இளைய சகோதரனால் ஒரு சில பிணக்குகள் அப்படிகள் ஏற்படும். தன குடும்ப வாக்கு அப்படிங்கிறதுல நல்ல மேன்மை பெறக்கூடிய திசை இருந்தாலும் சனி திசை பெரிய யோகத்தை பண்ணாது. சில உடல்நிலையில் சோர்வுகள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகும். நோய் நொடி அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும். ஆரோக்கிய உணவை தேர்ந்தெடுக்கிறது, நல்ல தூக்கத்தை தேர்ந்தெடுக்கிறது, நேரத்தில் தூங்கி நேரத்தில் எழுந்திக்கிறது, அந்த மாதிரி சனி திசையில் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிக்கிறது, யோகா பண்ணுறது போன்ற விஷயங்கள் நல்லது. ஒரு மெடிடேஷனாவது பண்ணணும். சனி திசையில் ஆஞ்சநேயர் வழிபாடு வீட்டிலையே இருந்து பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த தனுசு ராசிக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. விநாயகரை வழிபடுறது மிக மிக தினமும் விநாயகரை வழிபடுங்க. இந்த சனி உங்களுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டார். வக்ரம் அடையும் போது சனி நல்லது தான் பண்ணுவார். அப்படிங்கும்போது தனுசு ராசிக்காரங்க நிம்மதியான பெருமூச்சு எடுக்கிற குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடும் பண்ணுங்கள், ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணுங்கள். இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.